இவனுக்கு தெரிகிறது நான் மகன் மாறினால் உலகம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதுதான் நண்பர்களே உலகம் உங்களுக்கு தருகிற பெரிய தண்டனை. நீங்கள் ஒரு நொடியில் மனம் மாறிவிடலாம், உலகம் மனம் மாறிவிடாது. உலகம் உங்கள் தவறுகளை எப்போதும் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கும். அந்த தவறுகளை ஒரு நிழலை போல உங்கள் பின்னால் கடந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் தவறு செய்யாமல், அதனால் தான் நற்சிந்தனையோடு, அதனால் தான் நல்ல மனிதனாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கிறோம். அப்ப இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியல. திரும்ப திரும்ப மசூதியில் வெளியே நிற்கிறான். பிச்சைக்காரனை போல ஊரே கண்ட பயப்பட்ட ஒரு யோசேப் நிற்கிறான்னு சொல்லி அந்த மத போதகருக்கு ஒரு இறக்கம் வந்து என்னப்பா வேணும்னு கேட்கிறார். நான் மாறிவிட்டேன், உண்மையில் எனக்கு நீச்சி வேணும்னப்பா. உன் நீச்சி எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா? அந்த குராஸ்தானுக்கு அந்த வணிகனை சந்தித்த முடியலையா? உனக்கு அவன் தான் குரு, நீ போ அவன் காலடியில விடு, அவன் என்ன சொல்றானோ அதை செய்ய அப்படின்னா. இப்போ அதே பாலைவனத்தில் குராஸ்தானை நோக்கி இந்த யூசுப் போறான். போக ஆரம்பித்தால் இந்த பாலைவனத்தை கடந்து செல்வதை எத்தனை பேரை கொண்டிருப்பான், எவ்வளவு பேரோடு இதழ்களை தெரியாமல் இருக்கும். இப்ப வெறும் மனிதனாக எதுவும் இல்லாமல் காவல் நடந்த அந்த பாலைவனத்தை கடக்கும் போது தெரிகிறது, பாலை என்பது கடவுளால் மட்டுமே நடக்கிற ஒரு நிலம், மனிதனுக்கு தெரியவில்லை. அதை கடப்பது எளிதல்ல தெரியுது. வெயில், தாகம், உணவில்லை, தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒரு மனிதன் நடக்க 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 அது நீண்டு கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது கண் நெஞ்சு விலகி நடக்க முடியல. அவ்வளவுதான் தன் வாழ்க்கை என்று அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு மணல் நீட்டில் காற்றில் புயல் அடிக்குது, அப்படியே அந்த மணல் மேட்டில் கழுவுறான், கண்ணை மூடி அந்த இடத்திலேயே இறந்துடுறான். இறந்த போது வான் உலகத்திலிருந்து 2 தேவதைகள் இறங்கி வர்றாங்க. ஒரு தேவதை அவங்க சொர்க்கத்துக்கு அழைத்து செல்பவர், ஒரு தேவதை நரகத்துக்கு அழைத்து செல்பவர். 2 பேருமே கேட்கிறார்கள் என்ன அப்படின்னா, அவன் எங்களுக்கு வீரன், எனக்கு குடியவன், எனக்கு கொடு. அந்த நல்ல தேவதை சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில் திருடிட்டாங்க, நல்லது கேட்கிறானே நடந்துட்டு இருக்கான், அவனிடம் வாழ் இல்லை, பயம் இல்லை, வெறும் உணவு கூட இல்லை, அப்படி நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன்தானே. ஆனால் அந்த கெட்ட தேவதை சொல்கிறது, இல்லை, அவன் எவ்வளவு மோசம் செய்திருக்கான், எவ்வளவு பேரை கொண்டிருக்கான், அவன் இருக்க வேண்டிய இடம் சொர்க்கம் இல்லையே, நரகம் தானே, தண்டனை தானே, அவனை நாங்கள் திருப்போம். 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். என்ன, அவன் எங்கே போறான், இந்த ஊரில் இருந்து குராஸ்தானை நோக்கி தானே போறான், இப்ப அவன் விழுந்து கிடக்கிற இடத்தை வச்சுக்கிடுவோம், இந்த ஊர்ல இருந்து குராஸ்தானுக்கு எவ்வளவு தூரங்கிறத பார்ப்போம், அவன் எந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கானோ அந்த தூரத்தை அளவிடுவோம், அளவிட்டு அவன் எந்த பக்கம் அதிகம் இருக்கிறானோ அந்த பக்கம் வென்றலாம் முடிவு பண்றான். அப்ப ஒரு தேவதை இவன் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து இவன் விழுந்து கிடக்கிற இடத்தை இறக்குது, இன்னொரு தேவதை விழுந்து கிடக்கிற இடத்துல குராஸ்தானை நடக்கிறது. 2 தேவதைகளும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, சம அளவுதான் நடந்திருக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு என்னப்பா, அந்த நல்ல தேவதை சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு சிறிய விஷயம், ஒரு அடி என்னை முன்னால் நடந்து வந்திருக்கிறாங்க. குராஸ்தானை நோக்கி அவன் ஒரு அடிதான் கூட வைத்திருக்கிறான். அப்ப இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், நன்மையை நோக்கி ஒரு அடி நீங்கள் முன்னால் வைத்தால் கூட உங்களுக்கு சொர்க்கம் முக்கியம். இது ஒரு கதைதான், நீதி அல்ல, புராணம் அல்ல, எந்த மத நூலமும் இது இடம்பெறவில்லை. எம்பி முகமது என்று ஒரு எழுத்தாளர் ஒரு அடியீடு மட்டும் என்று எழுதிய ஒரு கதை, அது மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ்ல சொல்றோம். ஆனால் நீங்களும் நானும் அந்த கதையை கேட்கும் போது ஏன் நம் வாழ்க்கையை நம் வாழ்வினுடைய உண்மையோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தால் எத்தனை அடிகள் நன்மையை நோக்கி நடந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே சொல்ல, எத்தனை அடிகள் நீங்கள் உங்கள் தீமையில் இருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒரு இலக்கியம் என்ன செய்கிறது என்றால், நீங்களை வழிநடத்துவது எது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இந்த கதையில் நீங்கள் அந்த கதை நடந்த இடமோ, கதை நடந்த மனிதனோ, கதை நடந்ததுக்கான நிகழ்வினுடைய மற்ற விஷயங்களையோ அல்ல, அந்த கதையின் வழியாக சொல்லப்பட்ட உண்மையைத்தான் முதன்மையாக எடுத்துக்கொள்வீர்கள். அப்படி எடுத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு இத்தனை பேரை கொலை செய்த மிக மோசமான மனிதனான யோசிப்பின் மீது அவன் நல்ல மனிதன் என்ற நம்பிக்கை வேண்டும். யோசித்து பாருங்கள், வாழ்க்கையில் தவறு செய்வதெல்லாம் இருந்து, ஆனால் தவறை உணர்ந்த தவறிலிருந்து நீங்கள் நன்மையை நோக்கி செல்ல தொடங்கினால், ஒரு அடி மேலே வந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் நலமாகிவிடும் என்பதுதான் இலக்கிய தருகிற வெளிச்சம். அதுதான் சொல்லும் மொழியாக நாம் உலகம் நமக்கு தருகிற வெளிச்சம். இதைத்தான் நம்மளுடைய இலக்கியம் திரும்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும்
வெவ்வேறு கதைகளின் வழியாக கவிதைகளின் வழியாக நமக்கு அறிமுகம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு கதையை படிக்கும்போது எந்த முடிவில் எழுதப்பட்டாலும் அது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. நம்மை மேம்படுத்துவதற்கு உதவி செய்கிறதா என்றால் உதவி செய்தால் அந்த கதை நமக்கு பக்கத்தில் நம் மனதில் இருக்கும். இல்லாவிட்டால் என்ன இருக்கும்? ஒண்ணுமே. நான் நிறைய வரலாறு படிக்கக்கூடிய வரலாறு சார்ந்து எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரலாற்றை படிக்கும் போது எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு சிலை இருக்கு. ரொம்ப பணம் அப்படின்னா அவர்கள் பேரில் ஒரு பாடசாலை இருக்கு, அவர்களுக்கு எங்காவது இருக்கிறது. ஆனால் அதை தெரிவித்து அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க, எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறாங்க. நாம் ஏதாவது ஒரு சாதனையை செய்துவிட்டால் அந்த சாதனை செய்வதை சொல்லுவோம் என்ன அப்படின்னா அது ஒரு இமாலய சாதனை என்று சொல்லுவோம். இமாலய சாதனைனா அதுதான் சாதனையினுடைய உச்சம். அந்த இமாலய சாதனையை நிகழ்த்தியவர்களே இருக்கிறார்கள். அது யாருன்னா எவரெஸ்டின் மீது ஏறுவர்கள். நமக்கே தெரியும். நம்ம படிச்சிருக்கோம் பள்ளியில மலை மேல ஏறினாங்கன்னு சொல்லி. அந்த நோர்பர்க் டென்சிங் அப்படிங்கக்கூடியவர் இது அங்கு இருக்கக்கூடிய ஒரு நேபாளி இனத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு மலையேறுவதில் உதவி செய்வது என்பது ஒரு வழக்கம். அவர் மலையேறினார். எவரெஸ்டினுடைய உச்சியை கெடுகிறார். கெடுகிற நேரத்தில் அவரும் முதலாளியும் மேல போய் நிற்கிறாங்க. முதன்முதலாக எவரெஸ்டுடைய உச்சியை அவர்கள் தான் கெடுக்கிறார்கள். பெற்ற போது அவர் அந்த உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய தனியும் அங்க இருக்கக்கூடிய மூச்சு அடைக்கும். ஏன்னா காற்று குறைவாக போவதனால ஒரு குறிப்பிட்ட கணத்துக்கு அப்புறம் மூச்சு முட்டா வந்துடும். கவச உடை அணிந்து எல்லாம் இருக்கிறாங்க. குனிந்து வெளிப்பட முடியாது. ஆனால் அங்கே உச்சத்தில் அந்த எவரெஸ்டுடைய மேல ஒரு சின்ன இடத்துல ஒரு பீடம் போல இருக்கு. அது மேல போய் அதை காணிக்கை பொருட்களை வைக்கிறாங்க. அந்த டென்சிங் புத்த சமயத்தை சேர்ந்தவர். அவர் மனதுக்குள் புத்தரை வணங்கி என்ன திட்டியாக தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ முறை இதை அடைய விரும்பினேன். ஆனால் அந்த கதைகளை நீங்கள் தான் தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் வாழ்க்கை உருவாக்கினீர்கள். நீங்கள் தான் உண்மையில் என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதனால் மானசீகமாக நான் புத்தரை வணங்குகிறேன் வணங்கி நான் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை வைக்கிறார். அதை படிக்கும் போது பக்கத்தில் இருந்த சிலருக்கு தெரிகிறது அது உண்மைதான். அவர்கள் நம்பிக்கை மத நம்பிக்கை என்றாலும் எல்லாவற்றாலும் நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் போது அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கான கதைகள் எப்படியோ உங்களுக்கு திறந்திருக்கணும் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கு அதில் பிடித்த விஷயம் என்ன என்றால் அங்கே பென்சில் வைத்த பொருட்களில் ஒரு சிறிய பொருள் இருந்தது. அந்த சிறிய பொருள் என்ன என்றால் பென்சிலுடைய மகள் நீமா என்று பெயர். அந்த பெண் தன்னுடைய தந்தை எவரெஸ்டை ஏறும்போது அவள் சொன்னால் நீங்கள் அந்த சாதனையை செய்தால் எனக்காக இந்த செய்ய வேண்டும் அப்பா. என்ன செய்யணும்? என்னுடைய சிறிய பென்சிலை காணிக்கையாக வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஒரு சிறிய நீல நிற பென்சில் அது. அந்த நீல நிற சிறிய பென்சிலையும் கொண்டு போய் எவரெஸ்டின் மேலே அனுபவித்தார். அந்த எவரெஸ்டினுடைய உச்சியில் ஒரு சின்ன பென்சில் இருக்கு. அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பணி முடியும். ஒரு எழுத்தாளனாக என்ன வசதிப்பது என்ன என்றால் எவரெஸ்டின் மீது ஒரு சின்ன பென்சில் இருக்கு. எழுதியதற்கு யாரோ ஒரு வேலை அந்த பென்சிலை வைத்திருக்கிறார்கள். யார் அதை எழுதியார்கள்? காற்றும் பணியும் சீரியலும் இலையும் அதை கொண்டு எழுதலாம். ஆனால் ஒரு சிறுமியினுடைய ஆசையை நிறைவேற்றுகிற தந்தையாக இருக்கிறார். அந்த சிறுமிக்கு கீழே வந்த பிறகு எவரெஸ்டுக்கு சென்று வந்த பென்சிலுக்கு கிடைத்த புகழும் பேரும் அந்த சிறுமிக்கும் கிடைத்தது. ஒரு சிறிய பென்சில், ஒரு முழு பென்சில் கூட இல்லை, இவ்வளவுதான் இருக்கும், நீல நிற பென்சில் அது. அப்படி ஒரு சிறிய பென்சில் துண்டை கொண்டு போய் ஒரு உயரமான இடத்தில் வைத்தவுடன் அது பென்சிலாக அல்ல, உலகினுடைய மிக அபூர்வமான ஒரு மலரை போல மாறியுள்ளது. அப்ப அந்த மனிதன் எங்கே தன் செய்தகளை, எங்கே தன் குடும்பத்தை, எங்கே தன்னை உருவாக்குவதை நினைத்துக் கொள்கிறான். உலகிலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அது தன்னுடைய வெற்றி என்று நினைப்பதில்லை. மாறாக அது தன்னை உருவாக்குவதே வெற்றி, தன் உடன் இருக்கக்கூடிய வெற்றி. அதை வைக்கும் போது அந்த பென்சில் புக்கிலேயே எழுதியிருக்கிறாரு. நான் அந்த பென்சிலை வைத்து திரும்பும் போது விழாவியை பார்த்தேன். அவர் மௌனமாக தலையசைத்தார். கண்டிப்பாக அவர் மனதிலும் அவர் பிள்ளையோ மனைவியோ குடும்பமோ நினைவில் இருக்கும். வெற்றிக்கு நேரடியாக உங்களுடைய பிள்ளையோ மனைவியோ நேரடியாக இந்த கைகளுக்கு உதவிவிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தருகிற ஆதரவும் அன்பும் தான் இந்த வெற்றியை சாய்த்து இருக்கிறது. அப்ப இந்த புத்தகம் படிக்கிறேன். புத்தகம் மலையேற்றத்தை பற்றியது, எவரெஸ்டை பற்றியது, அந்த மலையேற்றத்தில் அவர்கள் செய்த சாதனையை பற்றியது, அவர்கள் மேலே எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு எழுத்தாளனாக என்னை தவறுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறுமியினுடைய ஆசையும் அதை நிறைவேற்றுகிற ஒரு தந்தையும் தான். அப்ப இலக்கியம்
ஒரு பிறவியை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான மதவேற்ற சாதனை நோய். இன்னொரு பிறவியை சேர்ந்தவர்களுக்கு இந்தியர்கள் பெருமை பெற்றுக் கொள்கிற வரலாறு. ஆனால் இலக்கியத்திற்கு அது அல்ல. ஒரு எளிய சிறுமியினுடைய பாடத்தை கூட ஒரு உயரமான இடத்தை அடையும். அது சாத்தியம்தான். அப்படின்னா அது நமக்கு தொடர்புடையதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய அந்த எவரெஸ்டை நாம அடைஞ்சாங்க. ஆனால் இந்த எவரெஸ்டுக்கு எவரெஸ்ட் என்ற பெயர் வைத்தது யார்? அது அந்த மலையினுடைய பெயர் அல்ல. இந்தியாவை கலோனியல் பெயர் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது அவர்கள் இங்கே ஒரு சர்வே நிறுத்தினார்கள். இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் சர்வே நடந்தது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, எந்த ஊர் கடல் மட்டத்தில் எவ்வளவு உயரத்தில் இருப்பது என்பதற்காக நடத்தப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய லேண்ட் சர்வே ஆகலாம். அந்த சர்வேயர் ஜெனரலாக இருந்தவர் பெயர் தான் எவரெஸ்ட். அவர் பெயரால் தான் எவரெஸ்டுக்கு எவரெஸ்ட் என்று வைத்திருக்கிறார்கள். சரி, அவரா எவரெஸ்ட் உச்சத்தை ஏறி கண்டுபிடித்தார்? இல்லை. ராதாநாத் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வங்காளி தான் அதை கணக்கிட்டு சொன்னார். அவருக்கு வரலாற்றில் பெயர் இல்லை. ஆனால் ஆண்ட வெள்ளைக்காரனுக்கு அவர் பெயர்ல எவரெஸ்ட் இருக்கிறோம். அந்த பணியை அவர்கள் தொடங்கினார்கள் இல்லையா? இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நகரமும் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற அந்த நிலவியல் ஆய்வு பணியை அவர்கள் தொடங்கிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்படி என்றால் எவரெஸ்டுக்கும் இங்க இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் எப்போதாவது அடுத்த முறை சென்னைக்கு போனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் அங்கே போய் நீங்கள் இந்த சென்ட் தாமஸ் மவுண்டை பாருங்க. அங்க அதுக்கான ஒரு பெரிய கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கல்வெட்டை பார்க்கும்போது நீங்க நினைத்துக் கொள்ளலாம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எவரெஸ்ட் முதல் புள்ளி இதுதான். அந்த முதல் புள்ளி இங்கேதான் தொடங்கி இருக்கிறது என்று வரலாறு காட்டுகிற உண்மை என்ன அப்படின்னா, தொடர்பே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டுக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் இலக்கியமோ வரலாறு சுட்டி காட்டுகிறது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.